டேய் இப்ப வாங்கடா பாப்பா, என் குருநாதா இருக்காடா, இப்ப வாங்கடா. டேய் ஒண்டி கொண்டி செய்வாப்படா என் குருநாதா. ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், 6 மாசம்டா, 6 மாசத்துல யாரு ரவுடின்னு நாங்க காட்டுறோம். குருநாதா நீ சும்மா இரு, நான் விடமாட்டேன் குருநாதா. இவ்வளவு டென்ஷன் ஆகாதப்பா, நான் பாத்துக்கிறேன்ப்பா, அண்ணன் பாத்துக்கிறேன்ப்பா. தண்ணி குடிப்போம் முதல்ல. விடமாட்டேன் குருநாதா. இருப்பா ஏன்பா, அங்கதான் யாருமே இல்ல, நம்மள ஒருத்தனும் மதிக்க மாட்டான், நீ பாட்டுன்னு கத்தி நிக்கிற. குருநாதா எல்லாம் மறைஞ்சு இருக்காலும் குருநாதா, உங்களுக்கு தெரியாது. இப்ப அடிக்கிறா பாப்போம், அடிக்கிறா பாப்போம். இருப்பா. என்னப்பா அஷ்டானுங்க குருநாதா? என்ன குருநாதா ஸ்பெஷல் ஐட்டமா இருக்கு? என்னதுப்பா? குருநாதா மாடு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்சிங் பண்ணி கலவையில அடிச்சிருக்கானுங்களே. டேய் நான் சிவனேன்னு நச்சிருந்தேன், அதுவும் உச்ச நடிகரா இருந்தேன். என்ன கூட்டுன்னு வந்து இங்க சாணி ஆச்சு விட்டு இதுல வர மாடு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும். டேய் ஆனா எவன வேணா நான் மன்னிச்சு விட்டுவேன்டா, உன்னை மட்டும். ஏம்பா இருப்பா, என்னுடைய ஆசையை தீர்த்துக்கிறேன்ப்பா. அந்த மனுஷன் சினிமால நடிச்சுக்கிட்டு 250 கோடியோ 300 கோடியோ சம்பளம் வாங்கிட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. இங்க வந்து ரவுடி அடுத்த 6 மாசத்துல யார் ரவுடி? ஆல்ரெடி உங்க வர்ச்சுவல் வாரியரை பத்தி நமக்கே நல்லா தெரியும். வெட்டுவேன், குத்துவேன், சண்டை போடுவேன், அசிங்கமா திட்டுவேன், இப்படிதான் இருக்கானுங்க. இதுல ஒரு பொதுக்கூட்டத்துல ஒரு மேடை நாகரிகம்னு இந்த தர்தலிங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க. மிஸ்டர் ராதவ் அர்ஜுன் ரவுடிசம் கட்சி ஆக்குறதுக்கு தான் உங்களோட பிளான். 6 மாசத்துக்கு அப்புறம் ரவுடிசம் பண்ண போறா. 6 மாசத்துக்கு அப்புறமா ரவுடி ஆக போறாராம் இந்த சார்வாலே. இதுதான் விஜய் சொன்னாரு, டீசென்சி டிக்னிஃபைடு. டிக்னிஃபைடு பாலிடிக்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான்.